Hello, welcome to Nikhil's Biology. Myself Nikhil. நான் கிளாஸ் 11th அண்ட் 12th பயாலஜி சொல்லித்தரேன் நீட் எக்ஸாமோட ப்ரிப்ரேஷனுக்காக தமிழில். இன்றைக்கு வீடியோவில் நம்ம கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம பிளான்ட் கிங்டம் பற்றி படிச்சுட்ருக்கோம். போன வீடியோவில் பிளான்ட் கிங்டமோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டமில் ஸ்பெஷலி ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ன்ற ஒரு கிங்டம் இருக்கு இல்லையா, ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ன்ற ஒரு ஃபைலம், ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ன்ற highly developed phylum. இதை பற்றி இதோட கிளாஸிஃபிகேஷன் எப்படி நடந்திருக்கு, எதோட பேசிஸ் மேலே நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஏர்லியஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். இதை ஃபர்ஸ்டே நான் சொல்லிடுறேன், இது வந்து ஒரு ஃப்ளாப் சிஸ்டம். இதில் ரொம்பவே ராங் திங்ஸை கன்சிடர் பண்ணாங்க அண்ட் இது ரொம்பவே பெரிய ஃப்ளாப்பான சிஸ்டமாக மாறிச்சு. இதோட மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிஸ்டமில் கன்சிடர் பண்ண விஷயங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடரேஷன் பண்ணுது ஓன்லி கிராஸ் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ்னால் ரொம்பவே மார்ஃபாலஜி மேலே மட்டும் ரொம்பவே டிமாண்ட் வச்சாங்க. மார்ஃபாலஜியை மட்டும் டீட்டெயிலாக படித்தாங்க. லீவ்ஸ் எந்த மாதிரி இருக்குது, லீஃபோட ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்குது, லீஃப் ஸ்ட்ரக்சர், ஸ்டெம்மோட ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்களை மட்டும் கவனிச்சுட்டு விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக இதோட ஹேபிட்ஸை படித்தாங்க. ஹேபிட்ஸ் வேறு, ஹேபிட்டாட்ஸ் வேறு. ஸோ ஹேபிட்ஸ் வந்துட்டு அந்த பிளான்ட்டோட நியூட்ரிஷன் எந்த மாதிரி இருக்குது அண்ட் அதோட ஸ்பெஷாலிட்டிஸ் எந்த மாதிரி இருக்குது. ஹேபிட்டாட் வந்து அதோட சரௌண்டிங் எக்கோசிஸ்டம் எப்படி இருக்குன்றது, அதாவது அது வாழ்கிற இடம் எந்த மாதிரி இருக்குது, அக்வாட்டிக்காக இருக்கா இல்லை டெரெஸ்ட்ரியலாக இருக்கா, இல்லை அக்வாட்டிக் அண்ட் டெரெஸ்ட்ரியல் போத் ஆம்ஃபீபியனாக இருக்கா, இந்த மாதிரி சிஸ்டம் வந்து ஹேபிட்டாட்டில் நம்ம படிப்போம். இதை கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. கலர் கன்சிடர் பண்ணியிருந்தாங்க அண்ட் நம்பர் அண்ட் ஷேப் ஆஃப் லீஃப் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. ஒரு பிளான்ட்டில் எவ்வளோ லீஃப் இருக்குது, அதோட ஷேப் எந்த மாதிரி இருக்குன்னு மட்டும் கன்சிடர் பண்ணாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஃப்ளாப்பான சிஸ்டம். ஓகே, இது கூடவே நம்மளோட ஆண்ட்ரோஷியம்னா மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா, வெறும் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணாங்க. ஸோ இதில் மெயினாக கன்சிடர் பண்ணியிருந்த வெஜிடேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ப்ளஸ் மேல் ரீப்ரொடக்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ், இதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. ஒரு செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லலாம். இதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. இதோட டிமெரிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிமெரிட் வந்துட்டு இப்போ சடனாக லீஃப் வந்து ஒரு டைம் கன்சிடர் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் டைம் அதை திரும்பி கன்சிடர் பண்ணும்போது அந்த டைமில் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் ஆயிருந்துச்சுன்னா, சன்லைட் வந்துட்டு அதிகமாக பட்டு இருந்துச்சுன்னா, இல்லை சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் வாட்டரில் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதனால லீஃபோட ஷேப், அதோட கலர் அண்ட் ஸ்டெம்மோட சைஸ் இதெல்லாமே சேஞ்சஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி சேஞ்சஸ் கண்டினியூஸ் ஆகிட்டே இருந்ததால் ஒரு பிளான்ட்டை கரெக்டாக அதை நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியல. அண்ட் இதில் மோர் தேன் 20 கிளாஸஸ் இருந்துச்சு. பிளான்ட்டை 20 கிளாஸஸாக கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே டிஃபிகல்ட்டாகவும் இருந்துச்சு படிக்கிறதுக்கு. மெயினாக இதில் என்விரான்மெண்ட்டால் ரொம்பவே ப்ராப்ளம் வந்து உண்டாச்சு. மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் ரொம்பவே சேஞ்ச் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே ப்ராப்ளம் இருந்ததால் இந்த சிஸ்டமை யாருமே கன்சிடரே பண்ணல. ஸோ இதில் இன்னும் சில டிமெரிட்ஸ் பார்த்திங்கன்னா, க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ் இருக்கும் இல்லையா, இப்போ க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸை வர் செப்ரேட்டட், க்ளோஸாக ரிலேட்டடான இருக்கிற ஸ்பீஷீஸே செப்பரேட்டான கிளாஸஸில் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் க்ளோஸாக ரிலேட்டடாக இருக்க இந்திய திங்ஸை தூரம் வச்சுருந்தது கூடவே ஹைலி அன்ரிலேட்டட் பிளான்ஸ் வந்துட்டு வர் கெப்ட் டுகெதர். இது வந்து ரொம்பவே ராங்கான விஷயம். ரிலேட்டடான ஸ்பீஷீஸ் தூரமாக இருந்துச்சு, தூரமாக இருக்க வேண்டிய ஸ்பீஷீஸ் வந்து ஒன்றா கூடவே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உண்டாக்கிருந்துச்சு. அதனால இது ஃப்ளாப் ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து கெரோலஸ் லினேயஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு அடுத்ததாக தான் வந்துச்சு நம்மளோட நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம்.
இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா மார்ஃபாலஜி மேலே இன்ட்ரெஸ்ட் அவர் கன்சிடர் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபீச்சர்ஸ் இதை பற்றி டீட்டெயில்டாக கிளாஸஸ் உருவாக்குனாங்க. ஸோ அதை கன்சிடர் பண்ணிவிட்டு, ஸோ இன்டர்னல் ஃபீச்சர்ஸ்னால் இன்டர்னல் சாப் எந்த மாதிரி இருக்குது, xylem எப்படி இருக்குது, xylem ஃப்ளோயம் எப்படி இருக்குது, அண்ட் இதில் சுபெரின் ப்ரெசென்ட் இருக்கா, அண்ட் ஃப்ளோயம் சாப்ஸ் இருக்கா, அண்ட் ஃப்ளோயம் வெசல்ஸ் இருக்கா, இந்த மாதிரியெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை வந்து கன்சிடர் பண்ணாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு ஃபைட்டோகெமிஸ்ட்ரி கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. ஃபைட்டோகெமிஸ்ட்ரி அண்ட் எம்ப்ரியோலாஜிக்கல் எவிடென்சஸையும் கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு பிளான்ட்டோட எம்ப்ரியோ எந்த மாதிரி இருக்குது அண்ட் இன்னொரு பிளான்ட்டோட எம்ப்ரியோ எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணாங்க. அண்ட் அல்ட்ரா ஸ்ட்ரக்சரை கன்சிடர் பண்ணாங்க. அல்ட்ரா ஸ்ட்ரக்சர்னா செல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஒரு பிளான்ட்க்கும் இன்னொரு பிளான்ட்க்கும் எப்படி இருக்குன்னு டிசைட் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. இது வந்து பென்தன் அண்ட் ஹுக்கர் கிளாஸிஃபிகேஷன்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஸோ பென்தன் வந்துட்டு கம்ப்ளீட் பேர் பார்த்திங்கன்னா ஜார்ஜ் பென்தன், அண்ட் ஹுக்கர் வந்துட்டு ஜோசப் டால்டன் ஹுக்கர். ஸோ இது கூட ரொம்பவே யூஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து இன்னும் ரொம்பவே நாலேஜபிளாக இருந்துச்சு அண்ட் ரொம்பவே மோஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை கன்சிடர் பண்ணதால் இதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டமை கன்சிடர் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. அதுதான் நம்மளோட ஃபைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் இந்த வேர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபைலோன்ற வேர்டு இருக்குது, ஜெனட்டிக்ன்ற வேர்டு இருக்குது. ஃபைலோன்றது வந்துட்டு எவல்யூஷனை மீன் பண்ணுது, எவல்யூஷன். ஸோ அந்த பிளான்ட் வந்துட்டு இருக்குதுன்னா அதோட எவல்யூஷனரி கேரக்டரிஸ்டிக்ஸை படிக்கிறாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இருந்த பிளான்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸையும் படிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பிளான்ட் வந்து எப்படி மாடிஃபை ஆகலாம் அந்த மாதிரி விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எவல்யூஷனை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க பிளான்ட்டு. ஜெனட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா, ஜெனட்டிக்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹியூமன் ஸ்பீஷீஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு டாக் ஸ்பீஷீஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு மின்ட் ஸ்பீஷீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்பீஷீஸ்லையுமே எது ரொம்பவே காமன் ரிலேட்டட்ன்ற ஒரு கொஷின் கேட்டால் நீங்கள் எது சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமனோட கேரக்டரிஸ்டிக்கை லிஸ்ட் பண்ணுவீங்க, டாகோடது லிஸ்ட் பண்ணுவீங்க, மின்ட்டோடது லிஸ்ட் பண்ணுவீங்க. அண்ட் தென் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே நம்ம ஆக்சுவலாக ரிஜெக்ட் பண்ணிடுவோம், பிகாஸ் மின்ட் வந்து ஒரு பிளான்ட் அண்ட் தீஸ் டூ ஆர் அனிமல்ஸ். பட் ஹியூமன் அண்ட் டாக் வந்து நம்ம மேமல்ஸில் கிளாஸிஃபை பண்ணுவோம். மேமல்ஸில் மின்ட்டை வந்துட்டு ஃபர்தராக அதோட எந்த பிளான்ட்டாக இருக்குது, அது ஃப்ளவரிங் பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா ஏஞ்சியோஸ்பெர்ம், அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட் இல்லாமல் ஜஸ்ட் சீட்ஸ் வந்துட்டு நேக்கடாக இருந்துச்சுன்னா ஜிம்னோஸ்பெர்ம்ஸில், ஃபேஷன் பிளான்ஸாக இருந்துச்சுன்னா டெரிடோஃப்ளைட்ஸில், இந்த மாதிரி வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ ஜெனட்டிக்ஸையும் கன்சிடர் பண்ணாங்க. ஒரு ஆர்கானிசமுக்கும் இன்னொரு ஆர்கானிசமுக்கும் இருக்கிற அந்த டிஎன்ஏவோட ரிசம்பிளன்ஸ் இருக்குது இல்லையா, ஜெனட்டிக் ரிசம்பிளன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஜெனட்டிக் ரிசம்பிளன்ஸையும் யூஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு மார்ஃபாலஜி, anatomy, embryology, evolution, genetics, இந்த மாதிரி ரொம்பவே லார்ஜ் விஷயங்களை கன்சிடர் பண்ணாங்க. ஹைலி யூஸ்டு சிஸ்டம், இப்போ ப்ரெசென்ட் வேர்ல்டில் யூஸ் பண்ணுற சிஸ்டம் எதுன்னு நீட்டில் கொஷின் வந்துச்சுன்னா இட்ஸ் ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டம். ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டம் வந்து ரொம்பவே ஹை லெவலில் ரீச் ஆச்சு, பிகாஸ் இட் கன்சிடர் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டரிஸ்டிக்கை கன்சிடர் பண்ணாங்க. அந்த பிளான்ட்டோட சைஸ்லேருந்து பிடிச்சி அதில் இருக்கிற xylem அண்ட் ஃப்ளோயம் இருக்கிற செல்ஸ் எப்படி இருக்குது, டீட்டெயில்டாக அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் வரைக்கும் படித்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணாங்க. இதில் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா நியூமெரிக்கல் டாக்ஸானமின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் கோட்ஸை யூஸ் பண்ணி பிளான்ஸோட ஃபீச்சர்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து டேட்டாவாக ப்ராசஸ் பண்ணுவாங்க. டேட்டா ப்ராசஸ்ட். ஸோ இப்போ லீஃப் எடுத்துக்கோங்களேன். லீஃப் வந்து இதில் 40 டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னா L1, L2, L3 அந்த மாதிரி L40 ஃபீச்சர்ஸை இந்த மாதிரி நம்பர்ஸ் அண்ட் கோட்ஸை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டரில் வந்துட்டு
ஒரு பிபிடியாக அதை வந்து சேவ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டெம் S1 S2 S3 S20 இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் 20 ஃபீச்சர்ஸ் ஸ்டெம்மில் இருக்குன்னா அது எல்லாத்தையுமே படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்பவே டீட்டெயில்டான கிளாஸிஃபிகேஷன் வந்து நியூமரிக்கல் டாக்ஸானமியால் உருவாச்சு. ஸோ நம்பர்ஸ் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் கவுண்ட் பண்ணலாம் இல்லையா, 1 2 3ன்னு பிடிச்சி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம். ஸோ இன்ஃபினிட்டி கேரக்டர்ஸ் ஒரு பிளான்ட்டுக்கு இருந்தாலும் அதை வந்து இதில் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதுதான் இதோட ஹைலி மெரிட்னு சொல்லலாம். அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா சைட்டாலஜி ஆர் சைட்டோடாக்ஸானமியை கன்சிடர் பண்ணாங்க. சைட்டோடாக்ஸானமின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலார் லெவலில் ஸ்டடி பண்ணாங்க, செல்லுலார் லெவல் ஆஃப் பிளான்ட். ஸோ செல்லுலார் லெவலில் பார்த்தீங்கன்னா குரோமோசோமல் நம்பரை பற்றி படித்தாங்க, செல் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு படித்தாங்க. ஸோ செல் பற்றின டோட்டல் இன்ஃபர்மேஷன், அதோட ஆர்கனலைஸ் எப்படி இருக்குது, அதோட ஆர்கனலைஸ்க்கு வந்துட்டு பிளாஸ்மா மெம்ப்ரெயின் இருக்கா, நியூக்ளியர் மெம்ப்ரெயின் இருந்துச்சா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கன்சிடர் பண்ணாங்க சைட்டோடாக்ஸானமியில். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைட்டோகெமிஸ்ட்ரி. ஃபைட்டோகெமிஸ்ட்ரின்னா பிளான்ஸில் வந்து ஹார்மோன்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும், அதை ஃபைட்டோ ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம், ஃபைட்டோ ஹார்மோன்ஸ். ஸோ ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் அண்ட் அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டான கெமிக்கல்ஸ், பிளான்ஸில் வந்துட்டு எந்தெந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கோ அதை கூட கன்சிடர் பண்ணி கிளாஸிஃபை பண்ணிவிட்டு ரொம்பவே டீட்டெயில்டான கிளாஸிஃபிகேஷன் கொடுத்தாங்க. இப்போ ப்ரெசென்ட் வேர்ல்டில் வந்துட்டு கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் இதுதான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு ஆர்கானிசமையும் இன்னொரு ஆர்கானிசமையும் கண்டுபிடிச்சாங்கன்னா அதோட ரிலேஷன்ஷிப்ஸை வந்துட்டு ஈஸியாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அதை வந்து அதோட ஜெனட்டிக் ரிசம்ப்ளன்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த நியூமரிக்கல் டாக்ஸானமி எப்போ யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாசில் எவிடன்சஸ் இல்லாதப்போ. இப்போ ஒரு ஃபாசில் வந்து நம்மளுக்கு இருந்துச்சுன்னா ரொம்பவே டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ண முடியும். பட் ஃபாசில் கிடைக்காத நேரத்தில் நியூமரிக்கல் டாக்ஸானமி வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸை ரொம்பவே சேஃபாக அண்ட் டீட்டெயில்டாக இதை ஸ்டடி பண்ணுறதுக்கு, அண்ட் டேட்டா வந்துட்டு எப்போவுமே நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியல. ஸோ ரொம்பவே ரிலீஃப் வந்து கொடுத்துருக்கு சயின்டிஸ்ட்க்கு ரிசர்ச் ஃபீல்டில். ஐ ஹோப் இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் வாஸ் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் ஆஃப் பிளான்ட் கிங்டம். நம்ம அடுத்த வீடியோவிலேருந்து ரொம்பவே டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ பிளான்ட் கிங்டம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த வீடியோவில் நம்ம ஆல்கே பற்றி டீட்டெயில்டாக படிக்கலாம். ஸோ ஆல்கே வந்து ரொம்பவே சிம்பிளான பிளான்ஸ், இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.